அநேகமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இன்று இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு பொங்கல் விழா மாதிரி செய்யப்படுகிறது. அதில் விசேடமாக மட்டிவிலை பொறுத்தவரையில் மட்டில் பெருந்தொகையான அடியவர்கள் வந்து இந்த பொங்கலை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் தற்போது இந்த கோயில் பாலசாவனம் செய்யப்பட்டிருப்பதால் சனத்தின் எண்ணிக்கை அதிகம். இங்கே அது அவ்வளோதுக்கு இங்கே அவன் கட்டுப்பாடு இருக்க கூட இருக்கும். அவன் ஆத்மீக விலை கூட அவன் நம்பி தேவதையோட எண்ணிக்கை கூட இருக்கு. குலசாதமும் எல்லாம் செய்தாமனுக்கு படைச்சிட்டே நம்ம இருக்கிறேன். இனியும் கொஞ்சம் தெரியா சக்கரை பொங்கல் மட்டும்தானோ? மோதகம் பொங்கல் எல்லாம் சாம்பார் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா சாம்பார் குளிச்சு கொண்டு நம்ம தான் பிடிக்கும் இந்த கை. தேவதையிலிருந்து பசியாற்றுவதற்காகத்தான் இந்த படையெல்லாம் கிடைக்கும். அது அம்மன் பேர், அது அம்மன் தான் செய்கிறார். அந்த தேவதை என்ன செஞ்சு காந்து பண்ணி இருக்குது. ஒவ்வொரு தரம் நினைப்போம் இல்லை, ஒவ்வொரு தரம் பிள்ளைகளுக்கு நாங்கள் கப்பிடன் இல்லை கண்ணை ஊற்றிருக்கும், இது காலை பட்டிருக்கும். உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிகழ்ச்சி வந்து யாழ்ப்பாணம் மட்டுவில் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து நான் இன்றைய தினம் வந்து பங்குனி திங்கள் 2வது திங்கள். அப்போ வந்து ஆலயத்துக்கு வந்து நான் அம்மன் கோவிலுக்கு இன்றைய வந்து என்ன மாய் வந்து பொங்கல் நடைபெற என்ன மாய் இங்கே நிகழ்வுகள் என்னென்னு சொல்லி எல்லாம் அந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறேன். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இங்கே நடக்கிற நிகழ்வுகள் மற்ற பொங்கல் செய்கிற அடியார்கள் எல்லாம் சந்தித்து கதைச்சு என்ன மைண்டெல்லாம் பார்ப்போம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். பார்த்தீங்க சொன்னால் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அதுக்குரிய பங்குனி திங்கள் அம்மன் ஒரு 20 நாளில் வந்து காவடி எல்லாம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து A9 ரோட். இன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் 2வது பங்குனி திங்களுக்கு வந்து மட்டுவில் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கின்றேன். பாருங்கள் வந்து வீதியோரமாக எல்லாம் வந்து பொங்கல் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்க பார்க்கக்கூடியமே இருக்குது. பாருங்கள் பார்த்து சொன்னால் கீரை எல்லாம் வந்து ஒடிச்சு கொண்டிருக்கிறேன். கீரை கரை ஆச்சுறது. இது வந்து கோயிலுக்கு செல்வதற்கான நுழைவாயில். பாருங்க அந்த வாகனங்கள் போடாமல் வந்து தடை போட்டிருக்கிறேன். பாருங்க மட்டுவில் கத்தரிக்காய் எல்லாம் வந்து இருக்குது. போய் என்ன விலை கேட்போம். இன்றைக்கு வந்து போன கிழமையை விட இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல பொங்குறதை பார்க்கக்கூடியவே இருக்குது. பாருங்க இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து அரிச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல விற்கின. பாருங்க சட்டி மற்றது வாழைப்பழங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல விற்கின பார்க்கக்கூடியமே இருக்குது. இதில் நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் பண்டித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போக போகிறோம். வந்து பாருங்கள் முன்னுக்கு ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வந்து படையல் கோயிலை சுற்றி எல்லாம் வந்து படையல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் வந்து நான் காட்டிக்கொள்கிறேன்.
வந்து இவரெல்லாம் வந்து செய்து இங்கே வந்து படைக்கிற இடம் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து படைத்து இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து பக்தர்களை வந்து இதை கொடுக்குறது பாருங்கள். பாதுகாப்பு காவல்துறை எல்லாம் நிற்கிது. பாருங்க கும்பாசகம் நடைபெற போகிறது, அதுக்கான வேலைகள் எல்லாம் நடைபெறும். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க, இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பங்குனி திங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கூற முடியுமா? பங்குனி திங்கள் சைவ மரபில் ஒரு வழிபாட்டு முறைகளில் இது உண்டு. இது அம்மனுக்கான வழிபாடு. இந்த பங்குனி மாதத்தில் கண்ணகை அம்மனை தான் கூடுதலாக எங்கடையாக்கள் வழிபடுற ஒரு மாத பகுதி. அம்மனுக்கான பங்குனி திங்கள் இந்த மாதம் 4 திங்கள் 5 திங்கள் வரும். அம்மனுக்கான திங்களாக கொண்டு எங்கடையாக்கள் படையல்களை வச்சு கொண்டு கூடி இதை செய்கிறோம். வார வழி எல்லாத்துலேயுமே பாருங்க, ஒவ்வொரு மக்கள் சக்கரை தண்ணி, அந்த காலத்தில் சக்கரை தண்ணியும் மோர் தான் கொடுக்குறது. இப்போ தான் கூல் ட்ரிங்க்ஸ் விடுபடுது. அந்த காலத்தில் சக்கரை தண்ணி, இந்த விறகு ஒன்றும் இல்லை, மண் பானைலாம் எல்லாம் வச்சு கொடுக்குறது. அந்த காலத்தில் அது கால்நடை தான் சில கால்நடையாகவும் மாட்டு வண்டியிலையும் வர்றது. இப்போ பானத்தை வந்து இறங்கி இங்கே கொண்டாந்து செய்கிறோம். கோயில் வந்து பாருங்கள், பெயிண்ட் அடித்து வந்து கோயிலெல்லாம் மண்டபம் எல்லாம் வடிவாக இருக்குது. எடுக்கலாம் பேக் எப்படி இங்கே இருக்கு, வெள்ளை புக்கே போடுவோம். இந்த கோயிலில் செய்கிற இந்த படையல்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு தேவதைகள் உள்ளாகிறது தான் இயல்பு. நாங்கள் கண்ணு தெரியாத தேவதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் சூழ்நிலை இந்த உலகம் தெரியும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அப்போ இந்த உலகத்தில் சில தேவதைகள் பசியாற்றுறதுக்காகத்தான் இந்த படையெல்லாம் படைக்கிறோம். அது அம்மன் பேரால் அம்மன் தான் செய்கிறார். அந்த தேவதை நன்மை செஞ்சு எங்கள் காந்து பண்ணி இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு தரம் நாங்கள் நினைப்போம் இல்லை, ஒவ்வொரு தரம் பிள்ளைகளை நாங்கள் நினைப்போம் கப்பிடன் இல்லை கண்ணை ஊற்றிருக்கும், இது காலில் பட்டிருக்கும், அன்போட்டில் தலையில் விழுந்திருக்கும், அன்போட்டில் பக்கத்தில் விழுந்துட்டு என்ன சொல்கிறோம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கான தேவதைகள் நன்மைகள் செய்கிற நன்மைகள். அதெல்லாம் நாங்கள் உணர்றது இல்லை, தெரியும். அம்மன் காப்பது அம்மன் பேரால் தான் நடக்கும். அம்மன் வந்து இங்கே டக்குன்னு ஒரு பக்கம் நிற்கிறது இல்லை. அம்மன் அதுக்கான தேவதையில் உங்களுக்காக, உங்களோட பக்திக்காக உங்களோட விட்டுருவா. அதை உங்களுக்கு நடிச்சு உங்களுக்கு பொடி காட்டு மாதிரி இப்போ உங்களுக்கு அது எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மையான விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதுக்கு ஆன்மீக விஞ்ஞானம் இதுதான் தெரியும். அதன் பிரகாரம் இந்த தேவதைகளுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் காட்டுங்க. தக்களை
இந்த தக்காளிகள் போட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு அவைக்கு நாங்கள் அங்கே அம்மனுக்கு படைக்க அவை அம்மனுக்கு அவை அந்த தானாகவே அம்மன் அந்த தேவதை விடுப்பாள். நாங்கள் தேவதை பேரை சொல்லி அழைக்க தேவையில்லை, அது அம்மன் பேர் சொல்லி நடக்குது. அப்படி எல்லா இடத்தையும் திக்கு நடக்கிறது சைவ மிரவு. இது சில இடங்கள் வேறு இந்த சில விபத்து நடக்குது. சில சந்திகள் ரோடுகளில் அடிக்கடி மாதத்தில் ஒரு வருஷத்துக்கு சில ஆக சாவாங்க குறிப்பிட்ட சந்தியில். அப்போ நாங்கள் நினைக்கிறது அதில் அடிக்கடி நடக்கிறது அடிக்கடி ஆக சாவாங்க நிச்சயமாக போயிருங்க. அது அப்படி இல்லை, ஒரு துர்தேவதை ரெண்டு ரத்தம் எடுத்து நிற்கும். அது ரத்தத்தையும் வெளியெடுத்து நிற்கிறது. அது வேறு தேவதை. ரெண்டு தேவதை இருக்குது, சைவ தேவதை அசைவ தேவதை துர்தேவதை. சில மாதங்களில் ஓதி விட்டலாம் இருக்காது, துர்தேவதைகள்லாம் கூட நிற்பாங்க. அதெல்லாம் வேறு பேரால் சரி. அதனால அதான் கோயில் வேள்வி செய்கிறது. வைரவர் வேள்வி எடுத்து அவர் ரத்தம் குடிக்கிறது இல்லை, அவரை துர்தேவதை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேரண்டா வருஷத்தை உங்களுக்கு ஒருக்கா நல்ல நிறைய ரத்தம் தரலாம், ரத்தத்தை குடிச்சு போய் அமைதி அவர் வாங்கிடுவாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மக்கள் தீங்கு செய்யணும். வைரவட்ட சத்திய பார்க்கும்படி தான் வந்து அவர் மக்களை வச்சு அவர் வேள்வியை சேவிக்கிறாங்க. வேள்வியை கொடுத்து ரத்தத்தை விலங்கை வதைக்காமல் இருக்கு. விலங்கை வதைக்கல, வேள்வியில் ஒரு விலங்கு வதைக்கூடாது. அது எல்லாம் பூசை செஞ்சு புனிதமாக செய்யப்படுறது. சரி, ஒரே வீட்டில் வெட்டி எங்களுக்கு வெளியே தெரியாமல் தான் அந்த அந்த ரத்தம் கொடுக்கப்படுது. அப்படி எல்லாமே இந்த விஞ்ஞானம் தான். நாங்கள் நினைக்கிற வைரவர்களுக்கு எனக்கு தெரியாது. உண்மையாக அந்த எங்களுக்கு தீங்கு செய்கிற துர்தேவதை கட்டுப்படுத்தி அவைக்கு உணவுக்காக வருஷத்துக்கு வந்து எடுத்துருப்போம். நீ அடிக்கடி ரோடு மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. வெறியாரண மேட்ச்சில் புகுந்து குடியாரண மேட்ச்சில் புகுந்து நீ சண்டை ஏற்படுத்தி கலக்கம் ஏற்படுத்தால் வாழ்வெட்டுகளை உருவாக்கக்கூடாது. இப்படியானதுக்காக தான் இந்த வண்டிகள் சரி இந்த பொங்கல் சரி உருவாக்கப்படுது. வாழ்வெட்டுக்கெல்லாம் துர்தேவதைகள், எழுத்துக்கள் நல்ல தேவதைகள், சைவ தேவதைகள். அதுதான் எங்களுடைய மரபுகள் கொண்டாடப்படுற பண்டிகைகள். அது பால் கூட மீதி கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாரி பாருங்க. பாருங்க வந்து தாசல் வந்து குலசாதம் கொடுக்குறது பாருங்க. பொங்கல் திங்கள் என்றாலே வந்து மட்டும் இல்லை, இந்த பண்டிதரி அம்மன் கோயிலாம் வந்து சிறப்பாக வந்து மக்கள் எல்லாம் வந்து பண்டிதரி அம்மன் மட்டும் இல்லை, வெட்டாப்பிள்ளையில் இருக்குது. இப்படி கண்ணகி அம்மன் எங்கிறது எல்லாத்தையும் நடக்கும். இது பிரபலமாக நடக்கும். சாரி, இங்கே வர சனத்தின் எண்ணிக்கை அதிகம். இங்கே அது அவ்வளோத்துக்கு இங்கே அவன் கட்டுப்பாடு இருக்க கூடவே இருக்கும். அவன் ஆத்மீக விலை கூட அவன் நம்பி இருக்க தேவதைகளோட எண்ணிக்கை கூட இருக்கும். அதுக்கு மக்கள் இங்கே ஈர்த்து அவன் மூலமாக தான் இது நடக்கும். எங்களுடைய சாதனை தெரியாத விஷயங்கள் எல்லாம். சரி அண்ணா, நன்றி. நல்ல ஒரு விளக்கம், நன்றி. நீங்களே பொங்கல் நடைபெற்று கொண்டு பார்க்குறோம். அம்மா என்ன வெண்பொங்கலோ? வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம். ஐயா பாருங்க, ஏராளமான மக்கள் எல்லாம் வந்து பொங்கல் கொண்டு நான் காட்டி கொள்றேன். இது கஞ்சி. என்னம்மா கஞ்சி? என்ன இது? பொங்கல். எங்க எந்த இடமாம்மா? கோப்பாயா? சரி. பாருங்க, மோதகம் எல்லாம் அவிஞ்சு கொண்டிருக்குஞ்சு. மோதகம் நம்மளு தான் பிடிக்கும் இந்த கஞ்சி. பாருங்க, இந்த பக்கம் இந்த சைட் மதில் கரையெல்லாம் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? அடி அடியா. எத்தனை வந்து காலமே வந்துட்டீங்களா? 10 மணிக்கு தான் வந்துட்டீங்க. அப்ப என்ன இன்றைக்கு என்னென்ன? குலசாதமும்
சக்கரை புக்கை சும்மா புக்கை வெறும் புக்கை எல்லாம் செய்து அம்மனுக்கு படைச்சிட்டே நம்ம அப்படியே செஞ்சு படைச்சு. சரி அம்மா, சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன்ற தீர்த்தக்கேணி. இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து நீராடி தான் நல்ல பொங்கல் எல்லாம் செய்தவ. அநேகமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இன்று இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு பொங்கல் விழா மாதிரி செய்யப்படுகிறது. அதில் விசேடமாக மட்டிவிலை பொறுத்தவரையில் மட்டில் பெருந்தொகையான அடியவர்கள் வந்து இந்த பொங்கலை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் தற்போது இந்த கோயில் பாலசாவனம் செய்யப்பட்டிருப்பதால் ஓரளவு குறைந்த எண்ணிக்கையான பக்தர்களை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் அடியவர்கள் நமது கடமையை விடாமல் தொடர்ச்சியாக இந்த பங்குனி திங்கள் தினங்களிலே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி சிறந்த ஒரு பொங்கல் விழாவை இதில் மேற்கொண்டு அம்மனுக்கு படையல் செய்து தமது நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்கின்ற தோட்டங்களை நாங்கள் இணையமாக பார்க்கிறோம். இந்த வகையிலே நானும் ஒரு அடியவன் ஒவ்வொரு பங்குனி மாதத்திலும் இந்த அம்மன் ஆலயத்திலே வந்து இந்த பொங்கல் விழாவை செய்கின்றோம். அதே போல் சங்கரத்திலே பத்திராளி அம்மனிலும் இப்படியான பொங்கல் படையல்கள், அராளி அம்மன் ஆலயத்திலும் இப்படியான பொங்கல் படையல்கள் என்று சொல்லி பல அம்மன் ஆலயங்களிலே இன்றைய தினம் பல பொங்கல் நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வகையிலே இந்த அடியவர்கள் இந்த அம்மன் ஆலயங்களிலே இந்த பொங்கல் செய்வதனால் அவர்களது பல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அதன் காரணமாக இந்த பங்குனி திங்கள் ஒரு பிரபலமான ஒரு நாளாக திருநாளாக அமைகின்றது. அம்மா சக்கரை பொங்கல் அமளியாக பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கு. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாய் பாய். அம்மா எந்த இடம்? இனியன் மஞ்சள் தெரியா? இந்த சக்கரை பொங்கல் மட்டும்தானோ? மோதகம் பொங்கல் எல்லாம் சாம்பார் எல்லாம் இருக்கு. நான் வினிவிலேருந்து வந்திருக்கிறேன். பார்த்துச்சுன்னா அமளியாக நடைபெற்று கொண்டிருக்கிற பொங்கல். வடை சுடு வடை சுட்டு கொண்டிருக்கா அக்கா. சாம்பார் கொதிச்சு கொண்டிருக்கு வேணுங்க. அருங்க வந்து மோதத்துக்கான உள்ளுடன் வந்து அவிஞ்சு ஒன்று இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய பானையெல்லாம் கிடையாரங்கள்லாம் வந்து அவிய நடைபெற்று கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள கொதிச்சு கொண்டிருக்கு.
பெரிய கிடையாது ஐயன் சாம்பார் நினைக்கிறேன். தலைக்கறி எல்லாம் கொதிச்சு கொண்டிருக்கு. அடிக்க மாட்டேன். ஆமா மோதம் பிடிக்கிறா. ஐயா என்ன பொங்கலா? என்ன பொங்கலா இல்லாட்டி குலசாதம் என்ன? பொங்குறீங்க நேத்தியோ இல்லாட்டி வளமையா நடுக வந்து பொங்குறீங்க. நேத்தி இல்லாமலே வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து பொங்கல் செய்தோன்னு இருக்கிறேன். கிட்ட போனீங்கன்னா தட்டி விட்டுறா உள்ள பாட்டு. தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க வந்து பாருங்கள். இந்த மர நிழலுக்கு கீழே எல்லாம் வந்து இருந்து போங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாம் இருக்குமையா பார்த்து இந்த குளிர்மையாக இருக்குது. சரி இது நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கேன். இல்லை பாப்பா கேட்டுப்பா அம்மா இந்த மாதிரி என்ன மாண்டே ஒரே போதகமாக தான் கிடக்கு. போதகம் சாம்பார் எங்கேருந்து வந்த நீங்க அம்மா? எந்த இடம்? கொக்குலேருந்து வந்திருக்கிறீங்க. ஒரு வருஷம் பாருங்களா? அப்படியா? சரி சரியா. அப்ப என்ன மோதம் என்ன மோதம் 4-5 வருஷம் சேர்ந்து வந்த நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மயிலாரம் சேர்ந்து செய்கிறோம். அப்ப குலசாதம் வடை மோதகம் வடை இல்லை மோதகம் என்ன குக்கை எல்லாமே இருக்கு. அப்ப பாருங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க சின்ன ஆட்கள் எல்லாம் இருக்கிறேன், சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கிறேன். சாம்பார் என்ன கத்தரிக்காய் வாழைக்காய் இதுக்குள்ளேயே சோறு போட்டு என்ன சோறு போட்டு குலசாமா என்ன இதுக்குள்ளேயே சோறு போட்டுக்கிறார். பாதி சொன்னா சாம்பார் கொதிச்சு கொண்டு மற்றும் ஆலயத்திலே கடமை புரிந்த அவர்களை தயவு செய்து உடனடியாக ஒலிபெருக்கி நிலையத்திற்கு வரவேற்கிறோம். செல்வராசா அவர்களை ஒலிபெருக்கி நிலையத்திற்கு வரவேற்கிறோம். பார்த்தீங்கன்னா வடை சுட்டு கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த இடத்துல இருந்து பாருங்க, கொக்கில இருந்து பாருங்க. அது என்ன இப்போ என்னென்ன இன்றைக்கு செய்யுங்க அம்மாளாச்சி? பொங்கல் 3 பேர் செய்திருக்கீங்க. அப்போ அப்படி எத்தனை வந்தீங்க கோயிலுக்கு? 8:30 வந்துட்டீங்க. அப்போ என்ன செய்து படைச்சிட்டு போக மத்தியானம் சரியம்மா. 12ஆம் தேதி ஏப்ரல் மாத நிகழ்வுகளுக்காக திருப்பணி நிகழ்வுகளுக்காக
பணம் பொருள் வழங்க விரும்புகின்ற அலுவலர்கள் ஆலய அலுவலகத்திலே பணத்தை பொருளை கொடுத்து பற்றுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஆலயத்திலே பொதுப்பணி நிதியாகவோ பணமாகவோ புத்தூரா சரி ஆலய கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அதுக்கு முதல் நாள் 11ஆம் நீங்கள் தான் கூட பொங்கலாக இருக்கும் நீங்கள் டாசர் எல்லாம் இருந்தீங்க. ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையிலே ஆலயத்தின் தென்மேற்கு மூலையிலே தொங்குமிட்டா விற்பனை செய்கின்ற வியாபாரியை தயவு செய்து ஒருவருக்கு நிலையத்திற்கு வருகை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மர நிலையெல்லாம் வந்து பொங்கக்கூடிய எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா அம்மா வடை சுட்டு வந்துருக்கா. ஐயா என்ன குலசாதமா எங்க எங்க எந்த இடத்துல இருந்து வந்த ஐயா? எங்க மருதாவளத்துக்கு வந்துடுறீங்களா? சரி என்ன குலசாதம் மட்டும்தான் வண்டைக்கு எல்லாமே இருக்கா? புளிச்சாதம் எல்லாமே இருக்கா? அப்ப இது என்னம்மா இது கோவா? இது என்ன புளிச்சாதத்துக்கு போடுறது? இல்லாட்டி புளிச்சாதத்துக்கு போடுறது? இதுதான் போட போறீங்க? வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன அதுனா கோவா கோவா வந்து வரவடு இருக்கு பாருங்க. வந்து கோயில் புறத்திலையும் வந்து பொங்கலை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குலசாதம் அதுக்குரிய அவிய நடைபெற்று கொண்டிருக்கு. வடை சுட்டு கொண்டிருக்கிறா. பாருங்க இப்போதான் வந்து மிரக்கறி எல்லாம் வட்டை போய் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஆயத்தமாக இருக்குது. நான் பொங்கலா ஆலயம் வந்து பொங்கல் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து மரத்துக்களை வேப்ப மரத்துக்களை தடப்பாறை எல்லாம் போட்டு பொங்கல் செய்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். இதோட வந்து காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். பாருங்க இந்த இடத்துல வந்து மட்டுவில் கத்திரிக்காய், மட்டுவில் ஆலயம் வந்து இந்த சீசனில் வந்து கத்திரிக்காய் தான். பாப்பம் கத்திரிக்காய் வந்து அண்ணா இன்றைக்கு என்ன விலை மட்டுவில் கத்திரிக்காய்? 250 200 மேலே கச்சா எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு.